Hi children, I am your Bernice teaching science. Today we are going to see 6th standard science unit 4, the world of plants continuation. The world of plants continuation. You've already seen all these pages children. Okay, so plant forms and functions we have seen already. Then we have seen stems, we have seen leaf. Today we are going to study about habitat. What is an habitat? Okay children, I hope you like it. I think you all like science, okay? And if you feel that the teaching sessions are very interesting, why don't you click the like button and press the subscribe button. Thank you children. Let's go into the video. Today we are going to see about habitat. Page number, all of you please take page number 59. இங்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. Just a small imaginary story. என்ன நடந்திருக்கு? Read the following story along with your friend. ஒன்றும் இல்லை, to make it ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு monkey என்ன பண்ணிருக்கு? ஒரு happy monkey வந்து ஒரு happy, but what happened? It was living with the parents ஓட அழகாக ஜாலியாக இருந்தது. And two brothers, mother and two brothers. What happened one day when he was asleep, one hot day, அவர் தூங்கும் போது என்னாச்சுன்னா நான் இருந்த இடம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல் த கூல் ஷேட் எல்லாம் போயிடுச்சு. நோ ட்ரீ, நத்திங், ஒன்லி ஸ்டம்ப்ஸ். அங்கே ட்ரீ இந்த இடத்துலலாம் மறுபடியும் கட்டைங்க தான் இருந்தது, மரமே இல்லை, ஷேடும் இல்லை. ஸோ இட் ஃபெல்ட் வெரி வெரி சேட். ரொம்ப பாவம், துக்கமாக இருந்தது. அம்மாவும் இல்லை, பிரதர்ஸோ யாருமே கூட இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி வெரி சேட். அப்போது ஒரு டியர் வந்தது. டியர் கேம் தேர் அண்ட் டியர் ஆல்சோ வாஸ் வெரி அன்ஹாப்பி. அந்த மானும் ரொம்ப அன்ஹாப்பியாக ரொம்ப சேடாக இருந்தது. அப்போது இந்த மங்கி கேட்குது, வேர் ஆர் ஆல் த ட்ரீஸ், இந்த ட்ரீஸ் எல்லாம் எங்கே போச்சு? வேர் ஆர் ஆல் தி அதர் அனிமல்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு இந்த மான் கிட்ட இந்த குரங்கு கேட்குது. அப்போது என்ன சொல்கிறது? அப்போ தான் அந்த மான் சொல்லுது, பாரு என்ன ஆச்சு, ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ்னால் யார்? நாம தான். ஓகே, ஹியூமன்ஸ் ஹேவ் சாப் டவுன் ஆல் த ட்ரீஸ். எல்லா ட்ரீஸும் என்ன பண்ணிட்டாங்க? சாப் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் நியூ பிளான்ஸ் எதுவுமே வைக்கவும் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணவும் இல்லை. அப்போது எப்படி இருக்க பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு நமக்கு. ஸோ ஆஃப்டர் வைல் ஐ செட் குட் பை. சரி டியர்கிட்ட, சரி இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த மக்கள் என்ன சொல்லிச்சு, ரொம்ப சேடாக இருந்தது. மை ஹோம் இஸ் கான், என் வீடு போயிடுச்சு. நான் என் ஃபேமிலி எங்கேன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அவ்வளோ ரொம்ப துக்கமாக. அண்ட் ஐ வாஸ் ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. எனக்கு பசி எடுத்தது, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. டே அண்ட் நைட் வாக் பண்ணி எங்கே ஓடி எனக்கு தண்ணிக்காக தேடி, உணவுக்காக தேடி, ஃபார் த ஃபுட் அண்ட் சேஃப் பிளேஸ் டு ஸ்லீப், தூங்குறதுக்கு நல்ல ஒரு இடத்தை தேடி அலைஞ்சிருந்தது, சேஃபான இடம். ஆனால் வெனெவர் ஐ ஸ்டாப் டு ரெஸ்ட், ஹியூமன்ஸ் ட்ரோமி அவே. நான் எங்கெல்லாம் ரெஸ்ட் பண்ண நினச்சேனோ அங்கெல்லாம் ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணாங்க? தே ட்ரோமி அவே, ஏன்னா துரத்தினாங்க. ஓகே, ஸோ என்னால் எங்கேயும் இருக்க முடியல. என் பாடி ரொம்ப வீக்காகிடுச்சு, ரொம்ப டயர்ட். ஐ வாஸ் வெரி வீக் அண்ட் வெரி டயர்ட். ஸோ ஒன் டே வென் ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் கிவன் ஆல் த ஹோப், எல்லா நம்பிக்கையும் என்னை விட்டு போயிட்டது. ஸோ அந்த நேரத்தில் ஐ கேம் அக்ராஸ் அ கூல் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட். அப்போ எங்கே வந்து நான் அப்போ அப்படியே வரும்போது நான் தேடி அலைந்து வரும்போது ஐ சா கூல் அண்ட் டார்க் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்து நான் பார்த்தேன். நான் as I walked through it, I found plenty of food. அதுக்குள்ளே நான் நடந்து போகும்போது நிறைய என்ன இருந்தது? நிறையா ஃபுட் இருந்தது, வாட்டர் கிடச்சிது. the forest was safe for me. இந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன, காடு வந்து எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்தது. there were no signs of human visiting it. எந்த ஹியூமன் பீங்ஸும் அங்கே வரலை. ஸோ இது ஒரு சின்ன கதை. ஓகே, இதுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க பாரு. why did the deer feel sad? எதுக்கு டியர் ரொம்ப சேடாக இருந்தது? who chopped the trees? ட்ரீஸை யார் வெட்டி போட்டது? which is the safest place for monkey to live? நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர். monkey live பண்ணுறதுக்கு, வாழ்கிறதுக்கு சேஃபஸ்டான பிளேஸ் எது? இதுக்கெல்லாம் கொஸ்டின். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி, நோ வாட் இஸ் ஹேப்பனிங், இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ ஹியர் பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஹேபிட்டாட். வாட் இஸ் அ ஹேபிட்டாட்? ஹேபிட்டாட்னா என்ன? தமிழில் வாழும் இடம். நீங்களாம் வாழ்கிறீங்கல்ல உங்கள் வீட்டில், யூஆர் ஆல் லிவிங் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹாப்பிலி யூர் லிவிங், சந்தோஷமாக உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்களா இல்லையா? அதே போல் வாட் இஸ் அ ஹேபிட்டாட்? இட்ஸ் அ பிளேஸ் வேர் டு லிவ். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம், உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம், எந்த உயிரினமோ என்ன தேவை அதுக்கு? இட் நீட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். இருக்கவும் வாழறதுக்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் என்ன பண்ணுது? அதுக்கு என்ன வேணும்? ஒரு இடம் வேணும்.
such a dwelling place அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் habitat. வாழக்கூடிய இடம், வாழிடம். That is what is called as habitat. Okay, so what are the different habitats we are going to see? We are going to see what are the different habitats. Okay, in this lesson we are going to see about that. Okay, so from the depths of the ocean to the top of the highest mountain, habitats are the places where plants and animals live. எங்க சொல்றாங்க? ஓஷனோட டெப்த், ஆழங்கள், கடலின் ஆழம், பெரும் கடல்களின் ஆழம், to the top of the mountains, மவுண்டனோட டாப்பஸ்ட் பார்ட், உயரமான இடம். இதெல்லாம் என்னது? habitats are the places where plants and animals can live. இங்கே தான் plants and animals, எல்லாமே plants and animalsம் live பண்ண வாழும். Okay, so what are the types of habitats? So வாழிடத்தின் என்னது வகைகள்? What are the types of habitats? Let us study. So இது ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அழகாக there's a mind map over here. This is what we are going to study. இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Okay, வாழிடம் வகைகள், types of habitat. There are two types of habitat, children. One is terrestrial and the other one is aquatic. Aquatic means, aqua means water. Aqua means what? Water. So aquatic, waterல வாழக்கூடிய உயிரினம், அவங்களுடைய habitat. Okay, then terrestrial, நிலப்பரப்பு, நிலப்பரப்புல வாழக்கூடிய plants and animals. Okay, so அது ஒரு வாழிடம். Okay, so first we are going to see about aquatic habitat. Aquatic habitat. See here, see this picture, children. Again it is divided into two. Again இது ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னது? fresh water. fresh water, நல்ல தண்ணீர், நன்னீர், நன்னீர் சொல்றாங்க இல்லையா, fresh water. ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது? ரிவர்ஸ், ஆறுகள், லேக்ஸ், ஓகே, குளங்கள், பாண்ட்ஸ், பூல்ஸ், சிறு குளங்கள், பாண்ட்ஸ், குட்டைகள், இங்கே எல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். அதுவும் அக்வேட்டிக் தான். தென் அதர் ஒன் இஸ் மெரைன், சால்ட் வாட்டர், தட் இஸ் ஓஷன், சி. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் வாட் இஸ் திஸ்? அக்வேட்டிக். வாட் இஸ் சில்ட்ரன்? ஏரியாஸ் permanently covered by water. Then we have the terrestrial. Terrestrial நிலப்பரப்பு, நம்ம இருக்கோம்ல அதே போல். இங்கே என்னென்ன, what are the different types of terrestrial places? You have the deserts. You have the desert means என்ன? பாலைவனங்கள், grassland, புல்வெளிகள், மவுண்டன், மலை தேசங்கள், மலைப்பகுதிகள். ஓகே, ஸோ இது மூன்றாக பிரிக்கப்படுது. ஸோ இட்ஸ் கிளாசிஃபைட் ஹியர். ஸோ we are going to see that. Let's go on to aquatic habitat. When we visit a pond, a pool or a pond, we see some plants. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? When we go to a pond, we see a lot of plants அதுக்குள்ள appear to float on water. Okay, one of the common plants என்ன, காமன் அடிக்கடி பார்க்கக்கூடிய plants என்ன? தண்ணியில் லோட்டஸ் பிளான்ட். அதோட லீவ்ஸ் என்ன ஆகுது? இது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். லீவ்ஸ் will be floating. There is a small frog sitting on the leaf. இதெல்லாம் ஒரு கற்பனை இருக்குது, நடந்து தான் இருக்குது. There is a small frog sitting on the leaf. It is ready to catch the insects flying. Okay, fluttering around the flowers. அங்கே ஒரு ஃப்ராக் உட்காந்துட்டு அழகாக என்ன பண்ணுது? ஃப்ராக் will catch all the insects sitting on the leaf. The stem of the plant. இப்போ stem of the plant. Stem என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். Stem என்ன? The aerial part, the upper part of the plant. The stem of the plant is seen to be inside, submerged in the water. இங்கே வந்து aquatic plantல என்ன நடக்கும்னா, வாட்டர்ல வந்து the stem part will be under the water, submerged. You cannot see it. Its roots are found within the muddy floor. அதோட வேர்கள், ரூட்ஸ் இன்னும் எங்கே இருக்கும்? அது மட்டி ஃப்ளோரை, சதுப்புள்ள அந்த மணலும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தளம், அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, மட்டி ஃப்ளோர், தரை தளம், அந்த இடத்துல தான் அது உள்ளே இருக்கும் வேர்கள். As this plant grows in water, shall we call it an aquatic plant? So இது வந்து இந்த plant வந்து இந்த மாதிரியான plants என்ன பண்ணுது? What are they doing? They are growing in the water. So they are called as aquatic plant. As I told you, aqua means water. So water plants. Alright children, aquatic habitats includes areas that are permanently covered by water. As we already said, areas permanently, நிரந்தரமாக தண்ணீரால் நிரப்பப்பட்ட இடங்களுக்கு பேர் தான் என்னது? Aquatic habitat. Okay, there are two types. பார்த்தோமா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். habitat namely freshwater habitat and the marine water. Marine means salt. Salt water. Okay, that's what is given here. Then we go to the next page. Come on children, come along with me. கூடவே வாங்க, page number 62. Next we are going to the freshwater habitat. நல்ல தண்ணி, தூய சுத்தமான தண்ணி. அதெல்லாம் எங்கே இருக்குது? You have the rivers, you have the lakes, you have the ponds and the pools are the freshwater habitats. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் தெரியும்ல. ரிவர்னா ஆறுகள், லேக்ஸ்னா என்ன? லேக்ஸ்னா குளங்கள், குட்டைகள், இதெல்லாம். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய வாழிடங்கள். வாட்டர் ஹயசின்த், வெங்காய தாமரை. இப்போ பார்த்துருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க குளத்துலலாம் பாருங்கள், நிறைய மிதந்துல் இருக்கும்.
green color. That's called as water hyacinth. Water lily, lotus are seen in the fresh water. So freshwater habitats la வந்து fresh water இருக்கக்கூடிய அந்த voidல இந்த இது போன்ற தாவரங்கள்லாம் plants எல்லாம் இருக்கும். In these plants roots are very much reduced. Roots வந்து என்னது reduced ஆயிடும். சாதாரணமாக நம்ம தரையில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ரூட்ஸ் என்ன இருக்கும், லாங்காக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணு, தண்ணி நீர் கிடைக்காது. அதனால இந்த ரூட்ஸ் என்ன பண்ண, அவங்க தூரம் இட் கோ வெரி ஃபார் அண்ட் இட் வில் அப்சார்ப் த வாட்டர். எங்கெல்லாம் வாட்டர் கிடைக்குது ரூட்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே இது இருக்கிறதே வேர் இட் இஸ் லிவிங் இந்த வாட்டர்லேயே இருக்கிறதுனால அதுக்கு ரூட்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகும், சின்னதாக இருக்கும் சைஸில். ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹேவ் ஹேர் சேம்பர்ஸ். ஸ்டெம்லையும் லீவ்ஸில் என்ன இருக்கும், ஏர் சேம்பர்ஸ். ஏர் சேம்பர்ஸ்னா என்ன, காற்று அறைகள். அதனால தான் இட் இஸ் ஃப்ளோட்டிங், இட் இஸ் ஃபில்ட் வித் ஏர். ஓகே, காற்று நிரப்பப்பட்டிருக்கிறதுனால இங்கே ஸ்டெம் தண்டு பகுதியிலையோ லீவ்ஸ் பகுதியிலையோ காற்று நிரப்பப்பட்டிருக்கிறதுனால என்ன, அந்த பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும், மிதக்கும் தண்ணியில். அதான் போட்டிருக்கு. ஓகே, இது பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாரு, ஏர் ஸ்பேசஸ். இங்கே தொலைகள் தெரியுது அவங்களுக்கு. இதுதான் வந்து ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் petioles of lotus are useful for floating in water. Then let's go on to marine water habitat. What water habitat, children? Marine, salt water, oceans. Okay, from outer space, let's go on. From outer space, Earth looks like an awesome blue marble. என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸ், வெளியில் இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து இல்லை ராக்கெட்டில் போகிறாங்கன்னா என்ன பண்ணுது, வான்வெளிக்கு விண்வெளிக்கு போகிறாங்கன்னா அவங்க எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தா இந்த பூமி எப்படி இருக்கா, இந்த எர்த் இஸ் லைக் அ ப்ளூ மார்பிள்னா தெரியும் எங்களை, கோலி விளையாடுறீங்களா, ஒரு பேர்ல் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ரவுண்டான முத்து போல் அது இருக்குதா, ப்ளூ கலரில். எர்த் அப்படி தான் காணப்படுது. The earth looks like an awesome பியூட்டிஃபுல் ப்ளூ மார்பிள். தட்ஸ் பிகாஸ் மோர் தென் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது, பூமி ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னா, பிகாஸ் 70% of Earth's surface is covered by ocean. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எர்த் வந்து இட் இஸ் covered by water. 70% oceans. Okay, oceans also support. Oceans mean பெருங்கடல்கள். Oceans also support. Oceansல கூட என்ன இருக்கு, plants இருக்கு. They also support the growth of plants. Plants வளரத்துக்கு oceans support பண்ணும். Okay, so they are called as marine plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occur on the planet. So நம்ம நம்முடைய planet என்ன, நம்ம கோள், earth, பூமி என்ற இந்த கோளில், இந்த பிளானட்டில் 40% ஒளிச்சேர்க்கைனா photosynthesis தமிழில் ஒளிச்சேர்க்கை. What is photosynthesis, children? I told you already. Photo stands for light. Synthesis stands for preparation. So in the presence of light, preparing food. அதே போல் தான் ஒளிச்சேர்க்கை. ஒளி இருக்கும்போது தான் இந்த உணவு வந்து தயாரிக்கப்படுது. ஸோ ஒளிச்சேர்க்கை. Okay, so 40% of all photosynthesis occurs on the planet, only inside the ocean. Okay, so example, what are the plants that are found inside the ocean, children? You have the marine algae, pasigal. Marine என்ன சொல்லிருக்க, what is marine? It is the salt water. Okay, marine algae and pasigal, sea grasses, புற்கள். Okay, கடல்ல காணப்படுகிற புற்கள். marsh grass, சதுப்பு நிலங்கள். சதுப்பாக இருக்குது பார்த்தியா, ஈரமணலோடு சேர்ந்து கலந்துருக்கு பார்த்தியா, அங்கே மார்ஷ் கிராஸில். தென் மார்ஷ் கிராஸ் அங்கே காணப்படுற புட்கள். அப்புறம் ஃபைட்டோ பிளான்டன், தாவர மிதவிகள். அதாவது it will be floating in water. So I will show you pictures for all these children. Let me first finish this, explain to you, and then I will show the pictures. Then you have the terrestrial habitat. Okay, you read this information for you, children. Then you got the next part is terrestrial habitat. Terrestrial na நிலப்பரப்பு. நாம் எங்கே வாழ்கிறோம் அதே போல் இருக்குது பார்த்தியா, நிலங்கள். ஸோ நிலப்பரப்பு வாழிடம். Terrestrial habitats are the ones that are found in the land, like forest என்ன, காடுகள், grassland என்ன, புல்வெளிகள், and desert என்ன, பாலைவனம். இதெல்லாம் தான் என்னது, all these come under terrestrial habitat. Okay, it also includes man-made habitats. Not only this, even man has made some habitats for living things. For example, you have the farms பண்ணைகள். தமிழில் என்ன சொல்லுவாங்க, பண்ணை. farms, towns. Okay, towns and cities, நகரங்கள். towns mean நகரங்கள் and cities பெருநகரங்கள். இதெல்லாம் மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், அவங்களுக்காக வாழிடத்தை அமைச்சிருக்கான். They can be as big as a continent or small as an island. ஸோ இந்த டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டாட் வந்து ஒரு காண்டினென்ட்னா ஒரு பெரிய கண்ட அளவு,
பூமியில் கண்டத்தின் அளவில் இருக்கலாம், அவ்வளோ பெரியதாக, இல்லை ஒரு தீவு, சின்ன தீவு போலவும் இருக்கலாம். They make up about 28% of the entire world habitat. உலகத்தில் உள்ள எல்லா வாழிடங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் 28% is made up of terrestrial habitat. நிலப்பரப்பு வாழிடம். Okay, so near terrestrial habitat, example you have evergreen forest. எப்போதுமே க்ரீனாக இருக்கும். ஓகே, ஸோ evergreen forest, இந்த காடுகள்லாம் வந்து பசுமையாக இருக்கும். evergreen forest, scrub jungle, புதர்கள், okay, புதர் காடுகள். Then terrestrial habitats is classified into 3 types. In the terrestrial habitat again 3 types are பிரிக்கிறாங்க. என்னது? You have the forest, you have the grassland, you have the desert. Forest means what? காடுகள். Then you have the grassland, புல்வெளி. Then you have the desert, that is பாலைவனம். Okay, so terrestrial habitat is classified into these 3. Okay, then let's go on to the short notes are given for each one. So forest habitat. Forest is what is a forest, children? காடுகள். Forest is a large area dominated by trees. Forest area trees இருக்கும். There are 3 types of forest. Forest 3 types இருக்கு. One is what? Tropical forest. Tropical வெப்பமண்டல காடு. Tropical forest வெப்பமாக இருக்கும், வெப்பமண்டல காடு. Then temperate forest. Temperateனா அவ்வளோ வெப்பம் இருக்காது, மிதமான வெப்பம் இருக்கும், மிதமான வெப்பமுள்ள காடுகள். Okay, then we have mountain forest, மலை காடுகள். So forest habitat is divided into 3 types. Then annual rainfall, ஒரு ஆண்டில் இங்கே பெய்யக்கூடிய மழையின் அளவு எவ்வளோ இருக்கா? 25 from 25 to 200 centimeter. ஓகே, இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. amount of rainfall வந்து இந்த சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ it is from 25 to in between 25லேருந்து 200 centimeters. This is forest habitat. Then we have the grassland, புல்வெளி வாழிடம், புற்கள் இருக்கும். So this is for example for savanna grassland. Grassland is an area, அங்கே ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? ஃபுல்லாக வெஜிடேரியங்கள் எல்லாமே என்ன எப்படிப்பட்டதாக இருக்கும்? only grasses, புற்கள் தான் இருக்கும். Grasses range from short grassலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, புற்கள்லாம் எப்படி இருக்க சின்ன புற்களாக இருக்கும். and then you have the bigger ones, small ones and the bigger ones, tall ones, டாலாக இருக்கக்கூடிய புற்கள். so examples you have savanna, grassland. then you have the desert habitat, பாலைவனம். habitat பாலைவனம்னா அங்கே நிறைய it will be very very hot, children. It will be so hot and you won't get much water, நிறைய தண்ணி இருக்காது. okay, they are only called as desert. The deserts are the driest places, வறண்ட இடங்கள். deserts mean you won't get water on earth. so they get less than, அங்கே தண்ணி நீர் எவ்வளோ, ரெயின்ஃபால் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 25 centimeter விட குறைவு, even less than 25 centimeter of rainfall annually. annually ஒரு வருஷத்தில். so desert covers at least 20% of the earth. desert வந்து எவ்வளோ இருக்கா? ஒரு earth எடுத்துட்டோம்னா 20% of the places desert, 20%. The plants which grow in this habitat, இப்போ இந்த plants survive ஆகணும் இல்லையா? plants என்ன பண்ணணும்? survive ஆகணும். okay, so தண்ணி இல்லாமல் it should not be stopped growing and all that. okay, it should not die and that's all. அந்த மாதிரி நடக்காது. so what do? They do some adaptation that we are going to see in this part. okay, so the plant they do some modification, ஏதோ தண்ணியை மாற்றிக்கொள்ளுங்க. okay, என்னன்னு பார்க்கலாம். the plants like cactus, சப்பாத்தி கல் இருக்குது பார்த்தியா, அது மாதிரியான தாவரங்கள், they store water in their ஸ்டெம்மில் தண்ணி வந்து என்ன பண்ணோம்? ஸ்டோர் பண்ணிக்கும். whatever water they get, they will store it in the stem and the leaves are reduced to spines. why I am asking a question. ஏன் லீவ்ஸ் வந்து முட்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பைன்ஸ்னா ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட், முட்கள் தெரியும், சில தாவரங்களில் சில பிளான்ட்ஸில் முள் இருக்கும். okay, அதான் ஸ்பைன்ஸ். ஏன் இந்த சப்பாத்தி களி, இந்த கேக்டஸ் பிளான்ட்டில் ஏன் முட்களாக இருக்குது லீவ்ஸு? ஏன்னா நீங்கள் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன், லீவ்ஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லீவ்ஸ்? லீவ்ஸோட வேலை என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த லீவ்ஸ்? லீவ்ஸ் வில் டிரான்ஸ்பிரேட் வாட்டர். அது என்ன பண்ணிக்கும்? எக்ஸ்ட்ரா வாட்டர் வெளியே தள்ளிடும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். லீஃபோட அண்டர் சைடில் வந்து என்ன இருக்கும்? வாட்டர் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும்னு சொன்னல, அது மூலமாக தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்குது. தண்ணியெல்லாம் கிடைக்கிற தண்ணியெல்லாம், if all the water that it gets, if it's going to leave it out, what will happen? It will not have any water to survive. அது வாழறதுக்கு தண்ணி இல்லாத போயிடும். அதனால் பாருங்க, இயற்கையை அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கடவுள் சொல்லலாம், இயற்கை அவரை அந்த தாவரங்கள் எப்படி படைச்சிருக்காங்க? they have the leaves வந்து லீவ்ஸாக இருக்காது, they will be converted into spines, முட்கள். அப்போ முட்கள்லாம் அங்கே அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்காது, அப்போ வாட்டரும் வேஸ்ட்டாக போகாது. இதெல்லாம் அடாப்டேஷன்ஸ்.
they have long roots that go very deep in the soil. அவங்களுக்கு தண்ணி வேணும். The desertல தண்ணி இருக்காது. So the roots have to go long. அப்பதான் search of water, தண்ணியை தேடி போகணும், ரொம்ப தூரம் போகணும். தண்ணி எங்கே கிடைக்குதோ the roots will grow so far. So அதனால the roots will be long, the long roots. Types of desert habitat. இங்கே டெசர்ட்லேயும் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது டெசர்ட் ஹேபிட்டாட்டில்? The first one is hot dry desert. ஹாட்னா உங்களுக்கு தெரியும், it will be very 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 hot. வறண்ட பாலைவனம், ட்ரையாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும், அண்ட் ஆல்சோ வறண்ட இருக்கும். தென் செமி அரை வறண்ட பாலைவனம், அவ்வளோ ஹாட்டாக இருக்காது, பட் ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் கோஸ்டல் டெசர்ட்ஸ், கோஸ்டல்னு என்ன, கடலோர பாலைவனங்கள், கடலோரத்தை கூட பாலைவனங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கோஸ்டல் டெசர்ட். தென் யூ ஹேவ் த கோல்ட் டெசர்ட்ஸ், சில பாலைவனங்கள் ரொம்ப குளுமையாக இருக்கும், அப்படியும் இருக்குது. ஸோ கோல்ட் டெசர்ட்ஸ். So the desert habitat is classified, is divided into 4 types of desert habitat include these 4. Okay, so you have the example, you have the cactus, you have the agave, and you have the aloe, and you have the bryophyllum. Okay children? Alright, there's another interesting fact file here. Thar Desert, also called the Great Indian Desert, is an arid region of rolling sand hills on the Indian subcontinent. ஓகே, சாண்ட் மலைகள், அது என்ன மலைகள், இது சாண்டுனால இருக்கும். ஓகே, ஸோ மணலே மலைகளாக இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் பார்ட்லி இன் ராஜஸ்தான் ஸ்டேட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது இந்த டெசர்ட்டு. ஓகே, இட்ஸ் கிரேட்டஸ்ட் டெசர்ட். ஓகே, தார் டெசர்ட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் பார்ட்லி இன் பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ராவின்சஸ், ஈஸ்டர்ன் பாகிஸ்தான். ஓகே, and then we have the now of course I'll show you this. Before going to that, let me show you these. Can you see children? You have the marine algae. This is called the marine algae. This is the marine algae. This part you have in page number 62 is the marine algae. Okay, and these are the phytoplanktons. That means what? You have the தாவர மிதவை உயிரினங்கள். Okay, it will be in the oceans. And then you have the algae, the red algae, பாசிகள், கடலுக்குள்ள இருக்கக்கூடியது. Okay, then பாசிகள். You have even grasses inside the ocean. குள்ள இருக்கக்கூடிய grasses. Okay, here this is a desert plant. Cactus. What is this children? Cactus. This chapati color நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, flowers. So this is the stem. This is called as the stem. இதுக்கு தெரியுதா, green color. The stem திக்காக இருக்குது, பட் ஃப்ளஷியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் water will be stored. And இங்கே டாட்டாக இருக்கா, can you see children? அதுதான் spines. அதுதான் முள்ளு மாதிரி இருக்கும். அது leaves வந்து modified into spines. Okay. Then again here you have the cactus plants. You have the desert plants. Here see, desert, nothing is there. Just sand. Then you have a plant, a dates plant. Okay. Again, this is also a desert plant. See how it is growing, children? This is savanna grassland. See, pulveligal. Savanna grassland. See, evergreen forest. I think you have seen it somewhere. You have seen it. This is evergreen forest. It's greenish. See, these are all evergreen forests. See, how beautiful it is. Evergreen forest. See children. Okay, I hope that helped. Then let's go on to plant adaptations. Plants எப்படி தங்களை மாற்றிக்கொள்ளுது. There are some modifications. Okay, தன்னை காத்துக்கொள்ளுறதுக்காக அந்த இடத்திலே தொடர்ந்து வாழ்வதற்காக they do something, some modifications, சில மாற்றங்கள் செய்யும். தகவ அமைப்புகள் தங்களை மாற்றிக்கொள்ளும். அதான் plant adaptations and modifications. So adaptations are special features, விசேஷமான தன்மைகள் in plants which help them to survive in the habitat. So அந்த habitatல, அந்த கொடுமையான habitatல, நீர் கிடைக்காத habitat, அப்புறம் ஓஷனில் இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளும். They live over a long period. Okay, தங்களை மாற்றிக்கொண்டால் மாத்திரமே they can live for a long time. The plants in a specific environment, ஒரு குறிப்பிட்ட environment, சூழ்நிலையில் they have developed special features. சில தன்மைகளை, சில மாற்றங்களை அவைகளே உற்பத்தி பண்ணிக்கணும். Which help them to grow and live in that particular habitat. நான் கூட சொன்னேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் சப்பாத்தி கல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் the best example children.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் நிறைய கிடைக்காதுன்னா என்ன பண்ணுது, அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ண ஸ்டெம் வந்து என்ன பண்ணும், ஆக்சுவலாக ஸ்டெம்மோட ஒர்க் வந்து கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் கடத்தும். ஆனால் அந்த சப்பாத்தி கல்லில் வாட் இட் டஸ் இஸ் இட் வில் ஸ்டோர் த வாட்டர். It will store the water. The cactus plant, it will store the water in the stem, and also the leaves are changed into spines. So water transpiration nadakadu. So this is what is called as an example for modification. Okay, and we have seen as we came along, we saw a lot of changes like this. Inga pathinga lotus plant la kuda nariya air spaces irukum. தண்ணியில் இருந்தால் அது அழுகிட்டு போடும். See, if you put something in water, இப்போ தண்ணியில் நம்ம ஏதாவது போட்டோன்னா அழுகிடும்ல. பட் it doesn't happen here. ஏன்னா because they are floating in water. And the leaves also என்ன இருக்கும்னா மேலே ஒரு மெழுகு போல இருக்கும், cuticle. So water will not stay on it. இதெல்லாம் adaptations. So okay, in this section let us study about some adaptations. தகவமைப்புகள். Okay. Now what are the adaptations? Some plants have got tendrils, they have twiners, and then you have the thorns. Tendril na மாற்றுருக்கள். What is it, children? Tendrils. Then let's see what it is. So we're going to finish it up now. These adaptations are seen in plants which live in terrestrial and desert habitats. So terrestrial na enna sollirukken nanu, தரை அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய இடத்திலயோ and also desertல எப்படி தங்களை மாற்றிக்கொள்ளுது. For example, tendril climbers. Tendrils என்னன்னா they have their climbing organ. Twining climbing organ of some weak plants ஓட stem வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். So அது தானா நிக்காது, it cannot stand, it will not be able to stand. So என்ன, like for example peas, patani, bitter gourd, pavaka, இந்த மாதிரி plants எல்லாம் what it will do is it will have some twiners. Okay, twining parts. Tendril coils round a support and helps the plant to climb. Helps the plants to climb. For example, see, can you see this, children? See, can you see how it is? This plant, it cannot stand. This is the stem part. This is the stem part. You have, can you see the tendrils? So they just grow around some plant for fixation, and this they will grow. Because the stems are weak, they cannot stand on their own. These are only called as tendril coils. Okay. And then examples, you have the sweet peas, the leaflets are modified into tendrils. Leaves are now at the tendrils. These are all called as tendrils. Okay. Then bitter gourd. Auxiliary buds are modified into tendrils. Tendrils, what did I say? These are only called as tendrils. Okay. So it will be modified like that. Examples are given. Then you have the twiners. Some plants have again weak stems. In the plants stems weak இருக்கும். They cannot stand straight on their own. நேரா நிற்க முடியாது. They must climb on any support to survive. ஏதாவது ஒரு சப்போர்ட்டை சுற்றி தான் வளரணும். Okay. So they are called as twiners because they twine themselves. சுற்றி வளர்றதுனால ஏதோ ஒரு தாவரத்தின் மேலே they are called as twiners. The example, Clitoria and jasmine. Then you have the thorns. Thorns are mutkal. Leaves of some plants become partially modified, wholly partially modified into sharp pointed structures called thorns or spines. ஏற்கனவே நம்ம cactusல இப்பதான் நான் சொன்னேன். You understand, children? So this is a modification. இதுதான் தகவமைப்பு. இப்படி தாவரங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளுது. எதற்காக மாற்றிக்கொள்ளும்? Why they are changing, why they are adapting, so that they can live long in that place. அதிக நாட்கள் உயிரோடு வாழ்வதற்காக தங்களே அவைகள் என்ன பண்ணுகிறது, மாற்றிக்கொள்கிறது. Okay, children? So example you have the agave, the leaf apex and margins are modified into thorns. Okay, leaf மேல் பகுதி margins ஓரங்கள்னா thorns ஆகும். Opuntia, the leaves are modified into spines. Opuntia, picture காமிச்சேல, bougainvillea, இங்க பார்த்தாலும் ரெட் கலர் ஒரு மெஜெண்டா கலர்ல flowers இருக்கும் பார்த்தீங்களா, the stem are sharp thorns. அல்ல என்ன இருக்க ஸ்டெம்ல sharp thorns இருக்கும். Okay, children, that's all. I hope you understood this lesson. So interesting to learn something about plants and all these things. I hope you understood, children. Thank you.